இன்றைக்கி எங்கள் ஊரில் அசனம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அசனம்னு சொல்லி வீடியோ போடும்போது கேட்குறீங்க, அசனம்னா என்னக்கா அப்படின்ட்டு. அதை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைம் அசனம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். எங்கள் ஊரில் எதுக்காக அசனம் கொடுக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள ரீசனை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 128வது அசனம். இப்போ நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது 128. 128 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா காலரா அப்படிங்கிற நோய் வந்து அப்போது நிறையா ஊர்களில் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் இப்போ ஒருத்தங்க சாகுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்கள புதைச்சிட்டு வர்றதுக்குள்ளே அடுத்த ஒருத்தங்க இறந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து முட்டி போட்டு ஒவ்வொரு வீடாக போய் அரிசி வாங்கியிருக்காங்க. முட்டி போட்டு போகும்போது அவ்வளோ கரடு முரடாக போகும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக பிளட்டே வருமா காலில். அந்த அளவுக்கு போய் வேண்டுதல் வச்சு வாங்கி அந்த சர்ச்சு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பானையில் பொங்கல் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் எங்கள் சர்ச் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. வருஷம் என்ன பார்த்துக்கோங்க, 128 வருஷத்துக்கு முன்னாடினா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி பொங்கல் வச்சு அதை வந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நோயே இல்லை, அந்த கால்ராங்கிற நோயே அங்கே இல்லை. இப்போ கூட கொரோனா வந்தப்போ கூட எங்கள் ஊரில் யாருக்குமே, அதாவது கொரோனாங்கிறது இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ஆனால் உயிர் சேதம் வந்து யாருக்குமே இல்லை. இந்த அசனம் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 6 மாற்றிட்டோம். எதுக்கு அப்படின்னா ஊர்களில் போய் நிறையா பேர் தங்கி வெளியூரில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து லீவில் அவங்களால வர முடியலை. அதனால் நாங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஏப்ரல் 6ஆம் தேதியும் நாங்கள் குட்டியாக ஊரில் உள்ள மக்கள் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் வருவாங்க. இதே மே 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். சுற்றி இருக்க எல்லா ஊர்களில் இருந்தும் வண்டி பிடிச்சி வந்து சாப்பிட்டுட்டு நிறையா சாப்பாடும் வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்னே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ கொடுப்பாங்க. அது வந்து மே 6ஆம் தேதி. எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஆடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 200 ஆடுக்கு மேலே தான் வெட்டுவாங்க. நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும். அசன சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.